விவசாயிகளின் 10 அம்ச கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கு விவசாயிகள் ஆதரவு. மாநில தலைவர் விஸ்வநாதன் அறிவிப்பு. தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் புரவலர் பு. விஸ்வநாதன் தலைமையில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ரவி மினி ஹாலில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாயிகளின் நலன் காக்க 10 முக்கிய தீர்மானங்கள் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. மேலும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு வாக்கு அளிப்பது என்பது குறித்து முடிவு செய்யும் அதிகாரத்தை மாநில தலைவருக்கு பொதுக்குழு வழங்கியுள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் பு. விஸ்வநாதன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம அனுப்புவோம். அதுல உங்களுடைய தேவை எங்களுக்கு தேவைன்னு சொல்லி யார் கூப்பிடுறாங்களோ அவங்க நம்ம பேசுவோம். நம்ம கோரிக்கை யார் வைக்கிறாங்க, கோரிக்கை நம்ம வைக்கிறாங்க. தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று நடக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் எந்த கட்சிக்கு ஆதரவு என்பதை வருகின்ற 11/4/2026 அன்று அறிவிக்க இருக்கிறது. இதில் மாநில பொதுக்குழுவில் மாநில தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எந்த கட்சி எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருவோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்வோம் என்று எந்த கட்சி அறிவிக்குதோ, எந்த கட்சி எங்களை மதித்து விவசாயியுடைய ஓட்டு எங்களுக்கு தேவை, விவசாயிகள் எங்களுக்கு தேவை, விவசாயியுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், விவசாயியுடைய குறைகளும் கோரிக்கைகளும் கேட்டு உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லுகிறதோ அந்த கட்சிக்கு தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் ஆதரவு அளிக்கும் என்பதை இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வருகின்ற 11/4/2026 அன்று சென்னையில் யாருக்கு ஆதரவு என்பதை நாங்கள் அறிவிப்போம். மெயினாக எங்களுடைய விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் சரி, கூட்டுறவு தொடக்க வேளாண் வங்கிகளிலும் சரி, விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கோரிக்கை. அடுத்தது எங்களுடைய முழுமையான கோரிக்கை, குறைந்தபட்ச ஆதார விலை எங்களுக்கு வேணும். நெல்லுக்கு 3500, கரும்பு டன்னுக்கு 4500, அதேமாரி மக்காச்சோளம் குவிண்டாலுக்கு 3000 அப்படின்னு விலை உயர்த்தி அறிவிக்க வேண்டும். குறைந்தபட்ச ஆதார விலையை எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்தை இப்போ மத்திய அரசு விலை அறிவிச்சிருக்கு. இப்போ இந்த ஆண்டு 2400 ரூபா விலை அறிவிச்சுது. ஆனால் தனியார் வியாபாரிகள்லாம் வெறும் 1800 ரூபா தான் கொடுத்தாங்க. அப்போ கஷ்டப்பட்டு விவசாயி உற்பத்தி பண்ணி நஷ்டம் அடைகிறதுக்கு இந்த அரசாங்கம் விவசாயிகளை படுகொழியில் தள்ளுது. அதனால் மத்திய அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிச்சிட்டா அதை மாநில அரசு பெற்றுத்தர வேண்டும். அதுதான் எங்களுடைய போராட்டமே. ஆனால் அந்த மாநில அரசு எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை. விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. அதனால் அந்த மாதிரி எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தேவை. அவங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நிறையா இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்கன்னா, அறிவிச்சாங்க, மானிய திட்டங்களை அறிவிச்சாங்க திமுக அரசு. ஆனால் பார்த்தீங்கன்னா கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அது பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்ததுன்னு எல்லா விவசாயிகளும் சொல்கிறாங்க. இப்போ அண்டை மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆந்திராவோ கேரளாவோ ஒரு விவசாயிக்கு 20,000 தராங்க. அது மாதிரி நீங்கள் இடுபொருள்கள் மானியம் தவிர்த்து எங்களுடைய விளைவிக்கின்ற பொருள்களுக்கு மானியம் பணமாக கொடுத்துருங்க அப்படிங்கிறோம். நாங்கள் எங்களுக்கு இடுபொருள்லாம் வேண்டாம், எதையோ ஒரு குப்பையை கொண்டு வந்து எங்கள் தள்ள கட்டுறீங்க, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு மானியமாக பணமாக கொடுத்துருங்க. எங்களுக்கு இப்போ அண்டை மாநிலத்தில் 15,000 20,000 தராங்க, அதை நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்தது இலவச விவசாய மின் இணைப்பு என்பது வெறும் பேச்சளவில் தான் இருக்குது. 40,000 கொடுக்குறாங்க. ஆனால் அதில் அதிகாரம் உள்ளுக்கு யாருக்கு தேவையை எடுத்துக்கிறாங்க. அதனால் அடிப்படை விவசாயிகளுக்கு இலவச விவசாய மின் இணைப்பை நீங்கள் வழங்க வேண்டும். அதே நேரத்தில் தோட்டக்கலை மின்சாரம் இருக்குது.
அதை வந்து காசு வாங்குறீங்க. அதை இலவச விவசாயம் நினைப்பா மாற்றி கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள்லாம் பயிர்களை நிறைய அழிக்குது. விவசாயியுடைய கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு ரத்தத்தை வந்து காசு பணத்தை செலவு பண்ணி விவசாயம் பண்ற அந்த பயிரை வீட்டு கொண்டு வர முடியல. அதனால வந்து வனவிலங்குகளை பிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் கோரிக்கையாக வச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மழை ஒவ்வொரு வருஷமும் பெய்யுது. தடுப்பணை நிறைய இடத்துல கட்ட கோரிக்கை வச்சு 5 வருஷமா ஒரு சிலர் தான் கட்டியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு காவேரியில 10 இடத்துல தடுப்பணை கட்டணும் அப்படிங்கிறது, கொள்ளிடத்துல 10 இடத்துல தடுப்பணை கட்டணுங்கிறது நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். இப்ப லால்குடியில பாத்தீங்கன்னா இப்ப மேற்க வந்து உமையார்புரம் மருதூர் அந்த காவேரியின் குறுக்க தடுப்பணை கட்டணும் கோரிக்கை வச்சோம். ஐயாத்துல தடுப்பணை கட்டணும் கோரிக்கை வச்சோம். நம்ம இங்க ஸ்ரீரங்கம் நொச்சி இடையில வந்து தடுப்பணை கட்டணும்னு கோரிக்கை வச்சோம். அதே மாதிரி லால்குடி தண்ணீர் பந்தல் விட்டு கிளிக்கூடு வரைக்கும் தடுப்பணை கட்டணும் கோரிக்கை வச்சோம். இதெல்லாம் வந்து நடவடிக்கை இல்லவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல பாலம் கட்டுறாங்க, போறாங்க, வராங்க. அதெல்லாம் வந்து மழை பெய்யக்கூடிய தண்ணீர் காவிரியில் வந்து கடல்ல கிடக்குது. அதை தேக்கி வச்சு விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு எல்லா ஆற்றிலையும் தடுப்பணை கட்டி தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி தொடர்ந்து பெய்கின்ற மழை நீரை சேமித்து வைப்பதற்கு ஏரிகளை வந்து தூர்வாரி புனரமைத்து அந்த மழை நீரை சேமித்து வைத்து நிலத்தடி நீர் பாற்றத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை வச்சிருக்கோம். இது போல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இப்ப மருவத்தூர் போன்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலத்துக்கு அப்பால் போவோம். ஆனா வந்து இப்போ ஆக்கியால வந்து பாத்தீங்கன்னா பாலம் இருக்காது. சாக்கடை நீர்ல இறங்கி போவோம், மழை நீர்ல இறங்கி போவோம். அதனால வந்து அது மாதிரி அங்க பாலம் கட்டி கொடுக்கணும். இப்போ கொற்றை நீர்த்தேக்கம் மருதத்தின் குறுக்கே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 7-8 ஆண்டுகளாக வந்து மழை தண்ணீர் சேமிஞ்சிருக்கு. அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 5 வருஷமா அப்படியே கிடப்பப்பட்டிருக்கு மருதியாறு. அதனால வந்து மருதியாற்றினுடைய டேமுக்கு அப்பால் உள்ள விவசாய நிலங்களுக்கு போகக்கூடிய கொற்றையா இருக்கட்டும், ஆதனூரா இருக்கட்டும், 2 ஊர் விவசாயிகள் நிலம் கொடுத்துருக்காங்க. அவங்க விவசாய நிலத்துக்கு போவதற்கு ரோடு அமைச்சு கொடுக்கவே இல்லை. அதனால வந்து ரோடு அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி பிளிமிசை போன்ற கிராமத்தில் அந்த விவசாய நிலங்களுக்கு போகிறதுக்கு ரோடு அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கை வச்சு இப்போ ஒன்றும் இல்லை, முந்திரி, அதே மாதிரி மரவள்ளி, சின்ன வெங்காயம், வாழை, இது போன்ற தோட்டக்கலை பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அறிவிக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே பலன் அளிப்பதில்லை. அந்த விவசாயிகள்லாம் பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு பணமாக கொடுத்துடணும், ஏக்கருக்கு 20,000 வந்து மானியமாக கொடுத்துடணும் அப்படிங்கிறத இந்த கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி நிலக்கடலை இருக்குது. இந்த நிலக்கடலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்து பொருள், அதெல்லாம் அதிகப்படுத்தலாம், உற்பத்தி பண்ணலாம். இன்னொரு கோரிக்கை மத்திய அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு இங்கேயே மக்காச்சோளத்துக்கு விலை இல்லை, இங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு விலை இல்லை. நீங்க வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவதற்கு நீங்க வந்து கையெழுத்து போட்டிருக்கீங்க. பாரத பிரதமர் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. இங்க அந்த கையெழுத்தானது இந்தியாவில் உள்ள விவசாயத்தை பாதிக்கும், விவசாயிகளையும் பாதிக்கும். அதை வந்து பாரத பிரதமர் அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும். ஆனா பாரத பிரதமர் அவர்கள் நல்லா செயல்பட்டு வராங்க. விவசாயிகளுக்கு இப்போ விவசாயிகளுக்கு 2,000 ரூபா 3 மாசத்துக்கு ஒருக்கா 2,000 ரூபா கொடுக்குறாரு, வருஷத்துக்கு 6,000 ரூபா கொடுக்குறாரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதேமாரி தமிழக முதலமைச்சர் நிதியிலேருந்து 12,000 வருஷத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து விவசாயிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கை வைக்கிறோம். இது போன்று வந்து நிறைய 10 அம்ச கோரிக்கைகளை வச்சு தான் இந்த மாநில பொதுக்குழுல வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வந்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தேர்தல் அறிக்கை சேர்க்குதோ, எங்களை யாரு கூப்பிட்டு பேசுறாங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் ஆதரவை கொடுக்கும். இந்த ஆதரவுக்கு முன்னாடி எங்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் 11ஆம் தேதி கூடி விவாதித்து விவசாயிகளுக்கு எது சரியா இருக்குமோ அதன்படி செயல்பட்டு எங்களுடைய தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் தொடர்ந்து விவசாயிகளுக்காக போராடும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு மாநில பொதுக்குழு நடத்திட்டோம். இன்னைக்கு மாநில பொதுக்குழு நடத்தினோடனே உங்களுடைய செய்தியில எங்களுக்கு பாலமா இருக்கிறதா, எங்களுக்கு ஏடிப்படியா இருக்கிறதா தொலைக்காட்சி தான், நீங்க தான், பத்திரிகை தான். இதெல்லாம் நீங்க கொண்டுட்டு போகும்போது அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும் போது அவசியம் வந்து எங்களுடைய சேவை அவங்களுக்கு தேவைன்னு கூப்பிடுவாங்க. அதனால இந்த செய்தியை வச்சு, இந்த தீர்மானத்தை வச்சு இப்போ இருக்கிற சட்டமன்ற இந்த 2026 தேர்தலில் போட்டிடுறாங்களா அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த கோரிக்கை கொடுப்போம். அவங்க கொடுத்துட்டு படித்து பார்த்துட்டு உங்களுடைய தேவை எங்களுக்கு தேவைன்னு கூப்பிடும் போது நாங்கள் வந்து அதை பற்றி பரிசீலனை எடுத்து எந்த கட்சிக்கு ஆதரவு என்பதை 11ஆம் தேதி அறிவிப்போம் என்று இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
சூப்பரா தேர்தல் அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து நெல்லுக்கு நாங்க வந்து 3500 ரூபா தரோம், கரும்பு டன்னுக்கு 4000 ரூபா 4500 ரூபா தரோம்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நிறைய திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இல்ல திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு சில இதுல வரல, அதனாலதான் நாங்க ஒத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து அறிவிக்கலான்னு தான் இருந்தோம். மற்ற எல்லாம் போட்டியிடக்கூடிய கட்சிகள் வந்து தேர்தல் அறிக்கையில இன்னும் நிறைய சொல்லல. அதனாலதான் 11ஆம் தேதி எங்களுடைய இறுதி இதை முடிவு வச்சிருக்கோம். தேர்தல் அறிக்கையில 2 கட்சியும் மாற்றி மாற்றி அறிவிக்கிறாங்க, புதுசா வந்த கட்சிகளும் அறிவிக்கிறாங்க. ஆனா அதை அறிவித்துட்டு என்ன பண்றாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு கொண்டு வராங்க. ஒரு விவசாயி, இப்போ உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிடுறேன், ஒரு விவசாயிக்கு மானிய திட்டம் அறிவிச்சா ஒரு விவசாயி அந்த வருஷத்துல 5 வருஷத்துல வாங்கினா ஓட்டுக்கு தான் வாங்க முடியும். 2026 தான் திருப்பி அந்த விவசாயிக்கு மானியம் கிடைக்கும். அது வந்து என்ன நியாயம்? ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு மானியம் கிடைக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச விவசாயிக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொடுப்போம் அப்படின்னா அது விவசாயிகளுக்கு விவசாயியுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு வழிவகுக்காது, விவசாயியுடைய வளர்ச்சியை உயர்த்துவதற்கு வழிவகுக்காது. எங்களுடைய கோரிக்கை அதை நிறைவேற்றி தருகின்ற அந்த கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு 11ஆம் தேதி தெரிவிப்போம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு வந்து கடந்த தேர்தலில் யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? அவங்க என்ன கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க? கடந்த ஆண்டு வந்து நாங்க வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வச்சோம். எங்களுக்கு வந்து வேளாண் பட்ஜெட் கொண்டு யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? நீங்க அவங்க என்ன கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க? எங்க இந்த மாதிரி மாநில பொதுக்குழு நடத்தணும். பொதுக்குழு நடத்திட்டு இந்த கோரிக்கை கொண்டு கொடுத்தோம். கோரிக்கை கொடுத்த உடனே திமுக என்ன பண்ணுச்சுன்னா நாங்கள் வந்து கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றணும்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஆதரவு கொடுத்தோம். ஆனால் கரும்பு டன்னுக்கு 4000 ரூபா கேட்டோம், நிறைவேற்றவே இல்லை. நெல்லுக்கு 3000 ரூபா கேட்டோம், 2500 ரூபா நிறைவேற்றினாங்க. அதை கடைசி வருஷம் தான் 2540 ரூபா கொடுத்தாங்க. அதேமாரி நிறைய கோரிக்கைகள் வந்து அவங்க ஒரு சில சின்ன சின்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை, பெரிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை. ஆனால் வேளாண்மை பட்ஜெட் கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு வரவே இல்லை, எந்த கட்சியும் கொண்டு வரல. ஆனால் தமிழகத்தில் திமுக கொண்டு வந்தது. அதனால் நாங்கள் கேட்ட பிரதான கோரிக்கை வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு வரணும், விவசாயியுடைய வாழ்வாதாரம் சிறப்பதற்கு நிறைய திட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை கொண்டு வந்தாங்க. அதனால் நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். அந்த ஆதரவு அடிப்படையில் 60% செஞ்சுருக்காங்க. 40% வந்து செய்யலைங்கிறது தான் இங்கே இருக்க ஒட்டுமொத்த விவசாயியுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி 2019க்கு முன்னாடி ஆட்சி செஞ்சாங்க அதிமுக. அவங்களும் வந்து நாங்கள் கோரிக்கை வந்து நிறைவேற்றவே இல்லை. அவங்க வேளாண்மை பட்ஜெட்டை வந்து கொண்டு வரணும்னு சொன்னோம். அப்போ அவங்க வேளாண்மை பட்ஜெட் கொண்டு வரல, அதிமுக கொண்டு வரல. அதெல்லாம் ஆதரவு தெரிவிக்காம யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவு தெரிவித்தோம். இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு வேளாண்மை பட்ஜெட்டு முக்கியம். அது திமுக கொண்டு வந்தாலும் சரி, அதிமுக கொண்டு வந்தாலும் சரி, வேளாண்மை பட்ஜெட்டு எங்களுக்கு அவசியம். கடன் தள்ளுபடி அவசியம். எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை யார் நிறைவேற்றி தராங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.